வணக்கம். இப்போதெல்லாம் எல்லாருமே இறந்து போகணுமென்ற முடிவில் இருக்காங்களா? எனக்கு என்ன தெரியலை. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு 20 வயசுலேருந்து 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர் யுவதிகள் 2 மரணத்தை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. ஒன்று துடிப்பான இளைஞர்கள் விபத்தில், இன்னொன்று முட்டாள்தனமாக யோசிக்கிற யுவதிகள். என்னத்தை தற்கொலை எதற்கு செய்கிறோம் சொல்லுங்கள். நம்மளால் யோசிக்க முடியாதா? நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாதா? முடியும். என்னங்க பிரச்சனை? எத்தனை நாளைக்கு பிரச்சனை? ஒரு நாள் 2 நாள் தொடரையாக போகுது. சொல்லுவான் கடவுள் இன்றைக்கு நமக்கு நாளைக்கு மற்றவங்களுக்கு கொடுப்பான். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல, பழமொழிகள் எத்தனையோ இருக்குல்ல. ஆனால் இருந்தும் நம்ம ஜனங்கள் ஏன் அதை திங்க் பண்ணுறல? கொஞ்சமாவது அந்த தற்கொலைக்கு முதல் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த முடிவு எடுக்கும் தானே. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கள். நம்மளோட முடிவை மாற்றலாம். மற்றவங்க நமக்காக இருக்காங்கன்ற அந்த ஒரு உறுதியான அந்த உணர்வை கொண்டு வாங்க உங்களுக்குள்ளே. அந்த முடிவை மாற்றலாம். நம்ம நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை அயல் நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. தற்கொலை தூக்கு எரிஞ்சு அப்போ அது நிறைய கேட்கும்போது பார்க்கும்போது மனசு ரொம்பவே வலிக்குது. அதை கடந்து போவோம்ன்றாலும் இந்த டிக்டாக்கை பாருங்கள், தட்டி பாருங்கள். சும்மாவே ஒரு தரம் ஒரு மரண இதை தட்டி பார்த்தோம்டா திரும்ப இவ்வளோ அழகான பிள்ளை, இவ்வளோ அழகான பெண் பிள்ளையை நான் பிள்ளை ஏனுங்க அந்த முட்டாள்தனமான முடியும். எல்லாத்துக்கும் எதிர்த்து போராடுங்க. ஒரு நாளைக்கு கிடைக்கலாண்டா அடுத்த நாள் கிடைக்கும். நம்ம எத்தனையோ விஷயங்களில் போராடி வெல்லணும். ஒரு தர திரும்ப நான் எத்தனையோ தர பதிவுகளில் போட்டிருக்கேன். இந்த முடிவுகளை எடுக்காதீங்க. திரும்ப யோசிங்க. ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. உங்களுக்காக ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்களா? அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். எடுங்க, உங்களோட வேலையை சொல்லுங்கள். நீங்கள் பேசுனா மனசில் இருக்கிறதெல்லாம் குறையும். அதுக்காக ஒரு நிமிஷம் யோசிங்க. அந்த தற்கொலைக்காக யோசிக்கிற அந்த ஒரு நிமிஷத்தை அதுக்காக யோசிங்க. உங்களோட முடிவு நல்லதாக அமையும். மற்றவங்களும் இதால் சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் செஞ்சுட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு பிறகு இருக்கிறவங்க அதை யோசித்து நிறைய முடிவுகள் ஏனுங்க. நிறைய இளைஞர் யுவதிக்கு தான் நான் சொல்கிறேன் இது. அது லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை எத்தனையோ விஷயங்களாக இருக்கலாம். ஏன் அண்மையில் எடுத்துக்கொண்டே இல்லை ஒரு படியை போன டைம் எடுத்து அதில் ஃபெயிலியர் அண்டு இந்த டைம் எடுத்து அதில் மார்க்ஸ் காணாண்டு தற்கொலை செஞ்சிட்டிங்க. என்ன கிடைக்க போகுது? சாதிச்சு காட்டுங்க. எத்தனை நியூஸில் வருவீங்க, எங்கே இருப்பீங்க? க்ரெடிட்டில் பாஸ் பண்ணி காட்டிக்கணும். படித்தா முன்னேறலாம். நீங்கள் முயற்சி தானே வாழ்க்கை இல்லையா? முயற்சிங்க. அந்த தற்கொலை முடிவை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். நான் உங்கள் சொல்லுவேன். நன்றி.